Hi viewers, welcome back to Kichu Gaming. நம்ம இன்னைக்கு இந்த கேம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆன்லைன்ங்கிற ஒரு ஃபன்னான கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளே பண்ணலாமா? இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்ஸ், அதாவது அந்த பொருட்களாக வந்து நம்மளால் மாறி ஒழிஞ்சிக்க முடியும். இது வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ரீஸ்பான் தான் பண்ணணும். இப்போ நம்ம என்ன டீம்னு பார்த்துக்கலாம். இது வந்து நான் இது ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆனதுங்கிறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது இதில். ஹண்டர்ஸ் கேம் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இது அங்கிட்ட வந்துட்டு இருந்ததை வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து அதை வந்து ஃபைன் பண்ணி ஷூட் பண்ணணும். சவுண்டு மட்டும் கேட்குது. பாவிங்களா, எவன்டா அவன் ஆடா மாற்றினது? இதே மாதிரி தான் மக்களே, ஒவ்வொருத்தராக நம்மளால் ஆடா மாற்றிட்டும் போவாங்க. பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணணும். ஓஹோ, சங்கதி எங்கே இருக்குதா? ஐயில் சார் அந்த பாவி என்ன அங்கிட்டு ஓடி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறான் அந்த மண்டையன். என்ன தான் வெளியே ஓடினாலும் நம்ம இவனை வந்து ஷூட் பண்ணாமல் விடக்கூடாது. சோழியை முடிச்சுக்கிட்டா அவ்வளோதான்டா. நல்ல வேலை நமக்கு வந்து ஓசிக்கில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அவன் அந்த இதை ஆட்டையை போட்டு போகலான்னு பார்த்துருந்தான். நல்ல வேலை நம்ம வந்து அந்த இதை கொடுக்கல அவனுக்கு. ஆடா பாவிகள், அதுக்கே வின்னே பண்ணிட்டீங்களா? சரி விடுங்க, அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பப்பு எஸ்பிகே அப்படிங்கிறவங்க தான் அதாவது பெஸ்ட் பிளேயராக இருக்காங்க. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஓகே மக்களே, இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட்பாலாக மாதிரி மேலே ஓடிடலாம் மக்களே. இது வந்து இந்த இடம் வந்து சரியாக இருக்காது. எச்சோ கண்ட்ரோல் மறந்து போச்சு. ஓகே மக்கள், இங்கே ஏரியா உட்காந்துக்கலாம். ஏன்னா எவனாவது வெளியே வந்து பார்த்துட்டான்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிச்சிடும். எவனாவது பார்த்துருப்பாங்களோ? இந்த மாதிரி வேறு ஷூட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஓ, அங்கே சுட்டுட்ருக்கியா? நல்லதாக போச்சு மக்களே. போன வாட்டி ஒருத்தனை நம்ம துரத்தி போட்டுத்தரணும்ல, அவன் தான் மக்களே இவன். இவங்கிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், இல்லாட்டி நம்மளை வெறி கொண்டு கொலை பண்ணுவான். போயிட்டாங்கிட்டு காட்டு முடிகிற வரைக்கும் எவனுமே வந்துடாதீங்கடா. அவ்வளோதான், 40 செகண்ட் டைம் இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்களா ஒரு இது வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கா? அதாவது ஒரு இமோஜி மாதிரி. அது வந்து கம்ப்ளீட்டாக ஓடி முடிகிற வரைக்கும் நமக்கு டைம். அது கம்ப்ளீட்டாக ஓடி நமக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம். பாட்டு பாடுறதுக்கும் இதே மாதிரி ஒரு டைமிங் உண்டு. அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் இந்த ஹண்டர்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சாங் ப்ளே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கேம் போர் அடிச்சு போயிடும். ப்ராப்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹண்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு இமோஜி வேறு நம்ம மண்டைக்கு மேலே தெரியும். அதுதான் இப்போ கொஞ்சம் ஒரு மோசமான விஷயமா இருக்குது. ஆனால் அதுவும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த இமோஜி தான் வேணும் அப்படின்னு. பாருங்கள், இப்போ வந்து நமக்கு அந்த சாங் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சிங்காக தான் இருக்கோம். அப்படியே அசையாமல் இருந்தோம்னா நமக்கு நல்லது. இவன் வந்து ஷூட் பண்ணி பார்க்க கூடாது. ஏமே ஏன்டா என்னையேன்னு பண்ணி ஷூட் பண்ணுவீங்களாடா? பார்க்கறதுக்குலாம் நம்ம வந்துட வேண்டியதான். டேய் எடுத்துடி சுடுறீங்கடா. டேய் பாவி சண்டாடா, எனக்கு நான் தான் உனக்கு ஆடா பாவி. சே, கொஞ்சம் அந்த ஓரத்தில் போய் நின்றுருக்கலாம் மக்களே. நம்ம ஆடா பாவியில இவ்வளோ பெரிய உருவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களாடா. நீங்களும் நல்லா இருப்பீங்களாடா? சே, சீக்கிரத்தில் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஏய் சுட்டிக்கிட்டு தொலைச்சிடாதரா. ஆடா பாவிங்களா, இந்த ஹண்டர்ஸ்லாம் உண்மையிலேயே குருட்டு பயிர்களாக தான் இருப்பாங்க போல இருக்கு மக்களே. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய உருவம் திடீர்னு வந்து நிற்கிதே, என்ன ஏதுன்னு பார்க்குறதெல்லாம் கிடையாதா? அப்படியே போயிட்டீங்க பாருங்க. ஓவர் டைமா? டேய் ஏன்டா இப்படி என்னை கொலை பண்ணுவீங்க? ஏற்கனவே இருக்கிற டைமே பத்தாது. அவங்க எல்லோரும் மேலே ஓடினதுக்கப்புறம் நம்ம கீழே பார்த்து ஓடிட வேண்டியது நமக்கு. இல்லாட்டி கதைக்கு நாங்கள் ஆகாது. கிஃப்டா மாதிரியாச்சு. இந்த ஓரத்தில் உட்காந்துக்கூடாது. நமக்கு பாட்டு வேற வரப்போகுது. அதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். நல்ல வேலை மக்களே, அந்த அக்கா நம்மளை பார்த்துச்சா இல்லையான்னு தெரியல. ஐயோ வந்து தொலைச்சாலே வெங்காய கிழங்கு. இப்போ வந்து எப்படி நமக்கு 10 செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே வந்து நார்மல் ஆயிடுவா. சீக்கிரம் ஓடிடு, அவ்வளோதான்.
அப்படியே ஓடிட்டேன். ஓடின மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் ஒரு 10 செகண்ட் எப்படியோ சர்வை பண்ணிட்டோம்னா கூட பிரச்சனை கிடையாது. ஓகே மக்கள், 10 செகண்ட் அந்த டைமில் முடியறதுக்கு முன்னாடியே பாட முடியாது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம அப்படியே சீனை இப்போ என்னடா பண்ணுவேன் இப்போ நீ. ஓகே மக்கள், அடுத்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து ஹண்டராக வந்தாச்சு. இன்னும் 3 செகண்ட்ஸ் 2 1 அவ்வளோதான். இது லைவ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்து கண்டமேனிக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எடிட்டிங் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு பேசுகிறத வந்து சில இதை கட் பண்ணிடுவேன். லைவ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால என்னால் கட் பண்ண முடியல. பரவாயில்லையே மக்களே, இப்போ நான் ப்ளே பண்ணும்போது வந்து சேட் பண்ணுற மாதிரிலாம் வருது. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சேட் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். சரி, அவன் ஓடுறான் ஓடாமல் இருக்கிறான், அதை பற்றி எனக்கு கவலை. நீ எப்படி ஓடினாலும் என் கையில் சிக்காமல் தான் போக மாட்டானே. இங்கேருந்துடா பாட்டு சவுண்டு கேட்குது. கக்கூஸ்லேருந்து கேட்குதா என்னன்னு தெரியலையே. மேலே போய் பார்ப்போம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு எல்லாருமே பாட்டு நின்றுச்சு. லாங் ஷாட் எடுக்கும் பறந்து போவோம். நிறைய பேர் இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த பொம்மை டக்குன்னு நம்மளை பார்த்து திரும்பின மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். ஓகே மக்களே, இன்னும் ஒருத்தனை கூட நம்ம பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன், பார்த்தேன். இந்த லாங் ரேஞ்சில் போய் ஷூட் பண்ணி அவளை கொண்டுறோம். இப்போ நம்ம பேர் சேர்ந்து தான் வரும் மக்களே, அதனால் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஓசிக்கில் அடிச்சிருக்கோம். அடா பாவிகளா, எங்கடா போனாவன்? இவ்வளோ பெரிய இடத்துல நான் எங்கே போய் தேடுவேன்? இல்லையே மக்களே, இன்னும் அவனை ஆளை காணுமே. அவ்வளோ பேருக்கு பாட்டு வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லா பைத்தியக்காரங்களும் மேலே தான் இருக்கானுங்க போல இருக்கு. டேய், என்னடா என்னை இழிச்சவாயின்னு நினச்சிட்டிங்களா? இருங்க, ரெண்டு இப்போவே சோழியை முடிக்கிறேன். ஒருத்தன் தான் இந்த சோழியை பார்த்து போகிறாங்கன்னா 2-3 பேர் இதே சோழியை தான் பார்க்குறானுங்க போல இருக்குது. அடா பாவிகளா, டேய் அந்த பைத்தியக்காரனையாவது போட்டு தரலான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டாங்க போல. ஒன்று கீழே வந்து ரூட்டில் ஓடுவேன். எந்த பைத்தியக்காரன் நினைக்கிறான்? இந்த பெட்டி சந்தேகமாக இருக்கு. நம்மளும் இமோஜியை போட்டு தாக்குறோம். அப்போ தான் அவங்களும் இமோஜி போடுவாங்க, நம்ம கையில் நல்லா சிக்குவாங்க. ஆடா பாவிகளா, டைமே முடிஞ்சிருச்சாடா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? மேலே ஓடிடலாம் வேண்டிதான். ஜம்ப்பு. இப்போ நம்மக்கிட்ட அந்த பனியாக மாத்திர பவர் கூட இல்லை, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம விளையாடி ஆகணும். வேறு வழி. ஐயோ, அதுக்குள்ளே வந்துட்டானுங்களா? அட பாவிகளா, டேய் ஏண்டா எனக்கு சோழியை முடிச்சிட்டானுங்களேடா. சி, இப்படி அவுட்டாகவே நினச்சி கூட பார்க்கலையே. அதானே, நம்மளும் ஒரு நேரத்தில் ஹண்டராக தானே இருந்திருப்போம். நம்ம யூஸ் பண்ண டெக்னிக்கை வந்து அவனுங்களும் யூஸ் பண்ணுறானுங்க. போன வாட்டி இந்த அக்காவை தான் நம்ம துரத்தி போட்டு தரணுமா? அவ்வளோதான். இந்த அக்கா பொருளாக இருக்கும்போது ப்ராப்ஸாக இருக்கும்போதே நம்மளை போட்டு உயிரை வாங்கிருச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி சின்னதாக ஒரு 10 XP வச்சே சமாளிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம அந்தளவுக்குலாம் தாங்க முடியாதுப்பா. இது யாருமா கக்கூஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தா வந்து அது வந்து ஜூஸ் கேனை உட்காந்துருக்கு. சரி பரவாயில்ல, இங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். ஓஹோ, நல்ல ஐடியாவாக இருக்கே. ஷூட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஈஸியாக ஷூட் பண்ணி போயிட்டே இருப்பானோ. இல்லை, பாட்டுக்குட்டியாக இருப்பானோ? ஷூட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. அவன் என்னப்பா பண்ணிட்டு போகிறான். நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே மக்கள், வெயிட் பண்ணுவோம். என்னடா பண்ணுறீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
செத்து போயிடுவான். அட பாவிங்களா, லாடு புத்தா. ஓகே, என்ன என்ன டப டபடன்னு சுட்டிட்டே இருக்கீங்க? ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. இப்படி ஒரு ஸ்பெக்டேட் பண்ணுறது கூட கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது மக்களே. இது பாருங்கள், இந்த ஜோக்கர் மண்டையை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். இப்போ வந்து இவன் எதா மாற போகிறான்னு எனக்கு புரியல. எப்படா இப்படிலாம் இவங்களுக்கு மண்டைக்கு மேலாம் ஏறி அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சிட்ருக்குற? நானும் ஒரு டயத்தில் இப்போ தான் குதிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து கண்ட்ரோல்ஸே வந்து வரமாட்டேங்குது. சோழி முடிஞ்சது. பாட்டு ஆல்ரெடி உங்கள் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்குது. ஓவர் டைம் 2 செகண்ட்ஸ். இவன் நேரத்துக்கு தகுந்தாப்புல வந்து டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டானுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. இவனே போட்டு தள்ளிட்டானுங்க. எப்படா டேய், இவங்க ஃபுல்லாக போட்டு தள்ளுற வரைக்கும் கேம் முடியவே முடியாது மக்களே. இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு பார்ப்போம். நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம வந்து டாப் ஸ்ட்ரீமில் தான் இருக்கோம். அதை பாவிங்களா, இந்த ஜோக்கர் பண்ணி ரீச் பண்ணிட்டோம் மக்களே. சோழி முடிஞ்சுது. நம்ம டீம் அவ்வளோதான். இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க போல இருக்கு. பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கானுங்க. ஒருத்த மட்டும்தான் இருக்கா மக்களே. ஓகே ஓகே, அவன் மட்டும் எப்படியா சமாளிச்சிடணும். ஓகே மக்களே, நம்ம ஜோக்கர் மண்டையை வந்து சரியான ஆளாக தான் இருக்கான் போல இருக்குது. இதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் ரீச் பண்ண முடியாது. 20 செகண்ட்ஸ்க்கு சமாளிச்சுட்டா. அடா பாவி, ஹண்டர்ஸ் வின் பண்ணிட்டாங்கடா. சரி பரவாயில்ல, அடுத்த டைம் நம்மளும் ஹண்டர்ஸாக தானே இருப்போம். பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதே இடம் தான் அடிக்கடி லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் சாவ போகிறானுங்க. கக்கூஸ்குள்ளே ஓடினா மட்டும் விட்டுருவேனாடா. நம்ம கேமரா ஆட்டோமேட்டிக்காக நகருது. ஓ சாரி, என்ன சாரே ஜூக்கே நான் மாதிரி தெரியாது நினைச்சேடா. வெண்ணெய் வெளியில் இருக்கேன் நான் போட்டு பண்ணுறேன். ஆனால் பாவி எங்கிட்ட இல்லாமல் குதிக்கிறானேடா இவன் வேற. உங்களுக்கு இருந்தே போட்டு பண்ணுவாங்க. அங்கே என்னமோ ஒன்று நகர்ந்துக்கிட்டே இருக்குதே, எனக்கு என்னமோ சரியா. ஏய் என்னங்கடா நீங்கள், நம்ம நினச்ச மாதிரி இவனுங்க இருக்க மாட்டானுங்க போல இருக்குது. சரியான ஆளாக தான் இருக்கிறானுங்க. ஓ மகனே, வா 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 செத்தடி. ஆனால் பாவிங்களா 2 பேர் ஓடுறீங்க. எவ்வளோடா சுட்டு தள்ளுறேன் நான். ஏய் இப்போ என்னமோ ஓடிச்சு தானே. என்னடா இது குழப்பமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்கே. விடக்கூடாது உங்களை. நேரத்துக்கு நாப்பில் பண்ணுது. அட செத்த பையில இங்கே தான் இருக்கியாடா நீ. ஐயோ, எந்த மாங்காய் மணி என்ன உன்னை இப்படி பண்ணிட்டு போனது. அவங்க சும்மா விடாதா. இவன் கக்கூஸ்குள்ளே தான் இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்கடா. என்னைய மாற்ற முடியாதா. நல்லா பாவி அங்கிட்டா ஓடிட்டு இருக்கப்ப நான் இங்க இருந்து பார்த்ததே யாரு. ஓடக்கூடாது, அதனால வேற ஏறி ஏறி ஓடுறாங்க யாரு. அடா பாவிங்களா, எவன்டா அவன் நம்மளை போட்டு மாத்திக்கிட்டே இருக்கிறான். நல்ல டீம்மேட்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா டீம் சீக்கிரத்தில் ஜெயிக்கணும். ஏதோ ஒரு ஜூஸ் கேன் அங்கே போய் ஒழிஞ்சிருக்கு. பேப்பில் பேர் வருது. நம்மளும் மேலே ஏறி அடப்பா அவி கீழே குதிச்சு தொலைச்சிட்டனே. இப்போ பரவாயில்ல, நம்ம வந்து இது மேலே ஏறியே போயிடுவோம். டேய் டைம் வேறு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோதான், இனி நம்மளால் இவனுங்களை போட்டு தள்ள முடியாது. அங்கே வேறு ஏதோ பர்கர் மண்டி இருக்கானா.
அட பாவிலா, என்ன மக்களை வந்ததுலேருந்து வின் பண்ணவே முடியல. டே என்னடா என்ன வெறியேற்றிட்டு இருக்கியா? சரி நம்மளும் ஒரு லைக்கை போட்டு விடுவோம். ஓகே மக்களே, அடுத்து ஹேங்கர் லொக்கேஷனை கொடுத்து வச்சிட்டானுங்க. இல்லை ஹேங்கர் தானே இது? இல்லை இது ஃபேக்ட்ரி மக்களே. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாம்ல, இந்த இடத்துக்கு பேர் ஃபேக்ட்ரியா? என்ன இடம் மறந்து போச்சு. சரி விடுங்க, என்ன இடமா இருந்தால் நமக்கு என்ன. சரி ஓகே, இப்போ நம்ம 2 டீம்லையும் ஈக்குவலான மெம்பர்ஸ் தான் இருந்தோம். எப்படி பாட்டு வந்துருச்சு அப்படின்னா நம்மளை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வந்து அதை பாருங்க. யாராவது பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தர் பொம்மையாக தான் பார்த்துக்கலாம். என்ன மேடம் பாட்டுக்கெல்லாம் மூணு ஓடிக்கிறேன். ஜஸ்ட் நிமிஷத்தில் கற்றுருக்கோம். கொஞ்சம் போயிருந்துச்சுன்னா கதை முடிஞ்சிருக்குமே. உங்களால் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளை மிதிச்சுட்டே போயிட்டாங்க. டேய் அங்கிட்டு போயிருடா ப்ளீஸ்டா, கெஞ்சி கேட்கண்டா. பாடி போயிட்டான் கச்சக்கு. பாட்டு கேட்டு உள்ள மட்டும் வந்துடுறாங்க பாட்டியம்மா. மேடம் ஏன் மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே மேடம்? மேடம் இதில் போட்டு தருவீங்க. நீங்கள் உசுரோட இருக்கீங்க மேடம். நீங்கள் சேர்த்து போயிருவீங்க மேடம். போடாதீங்க மேடம். விட்றாத கக்கூசன் போட்டு தள்ளியாதீங்க மேடம். மேடம் என்ன மேடம் டபுள் ஆக்ஷனில் வரீங்க? ஐயோ சோழிக்கே போகுது மக்களே. சரி விடுங்க, எடிட்டிங் இல்லாமல் இது கன்றாவியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணாலாவது ஏதாவது ஒரு வாய்ஸ் ஆட் பண்ணி விட்ருக்கலாம். இப்போ நம்ம வந்து லைவ் ரியாக்ஷனில் போட்டிருக்கிறதுனால ஆட் பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆட் பண்ணுறமோ பண்ணலையோ இவனை போட்டு தரணும் முதல்ல. ஹஸ்கி ஓடுங்க இந்த பக்கம். கக்கு என்ன மொத்தான அவனை போட்டுருக்கேன். அவ்வளோதான், செத்து போயிட்டு இந்த மாதிரி ட்ரிக்கப் பண்ணி என்ன செய்யுது? ஆனால் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவோம் மக்களே. ஆட்டோமேட்டிக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேக்கு. ஓகே, எப்படி போனால் என்னக்குன்னு ஒருத்தனை போட்டேன். அவன் லெஃப்ட் ஆகிட்டான் மக்களே. நாசமாக போகிறவன் பயந்தாங்கோலி பயலாக இருப்பான் போல இருக்குது. சரி விடுங்க, நம்ம யாரையுமே அப்படி சொல்ல வேண்டாம். நம்ம பாட்டுக்கு ப்ளே பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, அப்படி பர்கர் இங்கே தான் இருக்குது. அடே ஒன்றை மட்டும் நான் என்றைக்குமே விட மாட்டேன்டா. சாவுடா. பாவி
அதுக்கு ஓடிக்கடா அதெல்லாம் நம்ப மாட்டேன்டா எப்படியாவது உனி பாருங்களா டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டைம் எல்லாம் பண்ணுறீங்கடா தவிர கூட அந்த பட்டனை வைக்கக்கூடாது ஏன்டா ட்ரிபிள் செக் பண்ணுறீங்க இந்த இடத்த வேணாண்டா போயிருங்கடா மக்களே இந்த ரவுண்டோட இந்த கேமை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு ஐயோ சோறு முடிய போகுது நோய் அவனை சுடுங்க அவ்வளோதான்டா ஐயோ சேர்த்துட்டா மக்களே இந்த ரவுண்டு வந்து இந்த கேம் வந்து இதோட முடியுது அடுத்து இந்த கேமோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ளே பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகே இந்த ரவுண்டு வந்து முடிய போகுது மக்களே நம்ம பேபி நெல்லோவுக்கு அடுத்து நம்ம வந்து லைவ் வாய்ஸ் ரியாக்ஷனோட ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோவாக தான் மக்கள் இருக்கும் பேபி நெல்லோ வந்து 2 பார்ட் போட்டிருக்கேன் பார்ட் 3 போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஆனால் வந்து அதையே நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இடையில வந்து ஒரு 2-3 கேம்ஸ் போட்டுட்டு அதுக்கு பார்த்துக்கலாம் மக்களே இத்தனை நாள் நான் வந்து வீடியோ போடவே இல்லை அதுக்காக தான் நான் வந்து இப்போ 2வது வீடியோவும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நேற்றும் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மக்களே ரோப்ளாக்ஸ் ஃப்ளோரிஸ் லாவா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ரோப்ளாக்ஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸில் வந்து நம்ம அடுத்து என்ன கேம் போடலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த கேம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதில் வந்து ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு ஒரு கேம் வந்து நான் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன் நம்மளுடைய செகண்ட் சேனலில் ஆல்ரெடி இன்விசிபிள் ஹைட் அண்ட் சீக் வந்து போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் ப்ளே பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தனியாக ஒரு கேமில் தான் ப்ளே பண்ணுறோம் ஓகே இந்த மட்டும் இருக்கலாம் ஓகே மக்கள் அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ பாய்